தடைகள், பல போராட்டம், பல சட்ட போராட்டம், பல முடிவுகளை தாண்டி வெற்றிகரமா வருது. அது உங்களோட யோகத்துக்கு உங்க படம் எடுத்து அவசியமாயிட்டு இந்த சந்தோஷமான மனநிலை எப்படி பண்ணீங்க, கடந்து வந்த பாதை ஏற்காம நீங்க தான் எவ்வளவு அந்த படம் எடுக்கும்போது சீமா நிறைய தடைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் எல்லாத்துலயே அந்த படம் எனக்கு முடிவு அதனால இப்போ ரிலீஸ் படத்தை எல்லாரும் வந்து இந்த படம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அநீதி நடந்திருக்கா அல்லது நல்லது நடந்திருக்கா எல்லாமே அதுக்கான ஜஸ்டிஸா இந்த படத்தை பேசுனீங்களா ரிலீஸ் இல்ல நான் இன்னும் இதை பத்தி நிறைய பேசல, ஒரு வழி முன்னாடி பார்த்தேன் நிறைய சார் படத்துக்கு ஏசாந்துக்கு ஃபேமிலி அப்படின்னு பெரிய ஃபேமிலி, குழந்தைகளுக்கும் ஏசாந்து குழந்தைகள் வார்த்தையாக ஒரு இது என்னன்னு ஒரு வார்த்தையை உண்டாகும் சார் எல்லாருக்கும் கஷ்டம் என்னன்னா அந்த ஃபைட் பண்றதுன்னா டைம் சர்டிஃபிகேட் எடுத்து மீட் பண்றதுதான் அது வந்து ஃபைட் பண்ணி சர்டிஃபிகேட் நம்ம தீவிரா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏஜ் கொடுக்கும்போது ஃபைட் பண்றதுக்கான டைம் சார் முன்னாடி முடிக்காம இப்போ புக்கிங் பார்க்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு இந்த டைம் பார்த்து இல்ல உண்மையிலே மக்களும் டேரக்டர் அவங்க நினைச்சா தேட்டருக்கு வராம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நேர்மைக்கு அப்புறம் விஜயகாந்த் காலத்துக்கு நன்றிகள். இந்த படம் வீட்டானப்ப ஒரு 2-3 நான் அழுதுருக்கேன், மொபைல் பண்ண அந்த நேரத்துல அந்த லைவ் தேடி நடந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆன்சரே இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிறைய பேருக்கு நிறைய அது வந்து அது நம்மளும் இருக்கும் படம் வந்துட்டு நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய கேல்குலேஷன் ஃபினான்ஷியல் கம்பெனி அது எல்லாமே குலாப்ஸ் நம்ம ஒரு தொழில் படத்தை அதுக்குள்ள நம்மளுடைய அது வந்து மீறுற டைம் தான் யூஸ் பண்ணோம் ப்ரொடியூசரும் சப்போர்ட் ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அது எங்களுக்கு ஓரளவுக்கு அது வந்து வெளியே வரும். கடைசி படம் அப்படின்றது கேரக்டர்கள் ஒரு ஸ்டோரியே எடுத்துக்கலாம், ரீமேக் அப்படின்னு காரணம் ஒன்றும் இல்லை. நிறைய டேரக்டர் அப்ப அவங்களுக்கு அவங்களோட நாட்டு முறை எப்படி இருக்கணும்னு அவங்க அப்பா எல்லாரும் சொன்ன கதையை விட அவருக்கு அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவருக்கு அதுக்கு விமன் எம்பவர்மெண்ட் பெண்கள் மேல வந்து அது அப்புறம் அந்த படத்தை பண்ணணும்னு அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு வேணும் அப்ப அவர் கேட்கும்போது அது நோ சொல்லணும்னு நினைப்போம். வாய்ப்பு கிடைக்கிறது அது கிடைச்சி அதுல என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை பண்ணிடணும். அந்த வருஷ பிளான் எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை வந்து ஒரு நல்ல பண்ணணும் நல்லா சொல்லி அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணணும். அது ஃபியூச்சர் யாருமே பாதிக்கப்படாத 7 மாசம் நடத்திய பொருள் எடுத்து மன இருக்கு தனிப்பட்ட மின்சார நடக்கும் இருக்கா ஏதாவது மாறணும்னு ஒரு பாதிக்கப்பட்டாலும் மின்சார மேல மின்சாரால தனிப்பட்ட ஒரு மின்சார முடியாது. சென்சார் பிரச்சனைன்றப்ப ஜனநாயக பெரிய பிரச்சனை இதுக்கு முன்னாடி முன்னாடி சென்சார் பெரிய பிரச்சனை. சென்சார்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஏன் படக்கணும் நீங்க மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி படக்கணும் ஏன் பொதுவெளியில பேசக்கூடாது அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. ஏன்னா அதை பத்தி சோசியல் மீடியால படம் போட்டுருக்கோம். கிளாரிட்டியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது என்ன கிளாரிட்டியா எவிடென்டா இருக்கு. இதை போடலாம் ஆக்சுவலா வந்து என்ன தேவையில
அப்ளை பண்ணிருக்கோம். இன்டர்நெட் போனா என்ன தேதியில் அவங்க படம் பார்த்தாங்க இன்டர்நெட்ல பார்த்தாங்க 2-3 கால் பண்ண கிடைச்சிருக்காங்க. அப்புறம் என்ன அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதும் எல்லாமே ஆன்லைன் பிரசாரம் எல்லாமே சப்மிட் பண்ண. ஆமா, இப்போ படம் என்ன ஏன் ரிலீஸ் எவிடன்ஸா இருக்கிறது மட்டும்தான் நம்மளால பேச முடியும். அதுதான் நமக்கு ஆதாரம். ஆப்ஷனிக்காக ஒன்று நான் பேசுறேன். அப்ப எனக்கு அது எவிடன்ஸ் இருக்கு. அது ஒரு பெரிய இன்ஸ்டியூட், ஒரு பெரிய டெல்லி பவர்ஃபுல்லான இன்ஸ்டியூட். அப்ப நான் ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்தை நிறைய இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பட் ஆனா அதுக்கு ஆதாரம் இல்லாம எப்படி இப்போ சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு செயல் நடக்கலைன்னா அது நம்ம கோர்ட்டு பேச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தடை வருது. தடை வந்த பிறகு சட்டத்தை வச்சு நம்ம என்னென்ன பண்ணுவோம் தாமதப்படுத்துறதுக்கும் அப்படி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. பட் ஆனா அது எப்படி இதான் வந்து சொல்லு அப்படின்னா அது அதை மக்கள் புரிஞ்சு பார்க்கணும். புரிஞ்சு அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்க. நேற்று வந்து புது ப்ரோமோல கிட்டத்தட்ட செஞ்சார் ஒரு சில செய்திகள்லாம் வந்து கோச்சு போட்டது அது மாதிரி என்னென்ன எலிமெண்ட்ஸ் தான் புதுசாக கேட்டுருக்கு. நேற்று வந்து புது ப்ரோமோல சார் செக்ரட்டரி செஞ்சது ஒரு சைகைலாம் வந்து இருந்தது. அதுமாதிரி கோச் போட்டதெல்லாம் வந்தது. அந்த மாதிரி என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக சேர்த்துருப்பாங்க. எலிமெண்ட்ஸ்னா சென்சார் மாறினதுனால நிறைய விஷயங்கள் புதுசு. அதாவது மேஜர் சேஞ்ச் அப்படின்னா மேஜர் சேஞ்ச் ஒரு விஷயம் இருக்கு. வெளியில பெருசா கண்டிப்பா உள்ள சேர்க்கலாம். அது சட்டமன்றத்தில் நடக்கிற ஒரு சைகையை உள்ள படத்துக்கு அது படத்துக்குள்ள மட்டும் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் தான் ஒரு சட்டமன்றம். அதனால அவர் படத்தில் பண்ண செய்தியே சட்டமன்றத்தில் படத்துல முக்கியமா முன்னாடியே அந்த கருவு கூட்டம் அந்த எல்லாம் எழுதுட்டீங்களா வச்சுட்டீங்களா அந்த எல்லா சைடும் நான் எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது ஒரு எவ்வளவு நேரம் நீங்க எல்லாமே வேற இடத்துல போனாலும் ஒரு எவ்வளவு நேரம் 4 பேர் போன் ரைஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. சிசிடிவியை பார்த்தா என்னென்னமோ கண்டுபிடிக்கிறது என்னன்னா இது ஒரு ஸ்பெகுலேஷன். அது யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க அந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கிறதும். அதனால அது எந்த உண்மையும் இல்லை. நேர்மையற்ற ஒரு செயல், அறமற்ற ஒரு உருவாக்குவது பரப்புவது கேரி பண்ணுவது எல்லாருமே அது மற்றவர்களுக்கும் வெளியான பிறகு அவர்கள் கூட்டத்தை நீங்க அவர்களிடம் கேட்கிறீங்களா? இல்லை, இந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம் திரும்ப திரும்ப இந்த படத்து ஒரு சென்சார் கிடைக்கல, மாதிரி நிறைய டவுன்ஃபால் எல்லா யூனிட்ஸும் ப்ரொடியூசரும் ஹீரோவும் மொத்த யூனிட் கூட வெரி வெரி ஸ்ட்ராங். ப்ரொடியூசர் கேரியர் சொல்றாங்க ஹீரோ என்ன நடந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நான் அப்படிங்கிற ப்ராமிஸை அவர் சென்சார்ல அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. என்னதான் பண்ண முடியும் அவர் எதுவுமே பண்ணல. அவர் வந்து இத்தனைக்கும் நிறைய படிச்சிருக்காரு. அவர் வந்து நல்ல நிறைய யோசிக்கிற நிறைய வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற அவரு ஸ்ட்ராங்கா இதே மாதிரி ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற அவரும் ஸ்ட்ராங்கா அப்படி இருக்கும்போது படத்தை கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல பார்த்துட்டாங்க. ஆனா அவர் வந்து ஒரு டிட்போர்டர் தான் அந்த படத்தை யாரும் பார்த்தாதீங்க அப்படின்னு மைக்கிள் பார்த்துக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு. அவர் அன்னைக்கு அதை பற்றி பேசல அப்படின்னு இல்ல. அது அந்த மாதிரி போட்டா என்ன ஆகுதுன்னா இது ஒரு பெரிய கஷ்டம் தான். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை விவசாயம் இதெல்லாம் பேசுறாங்க மட்டும் பேசுறாங்க. அதனால அதை வந்து அது ஒரு கஷ்டப்படுது. அதை ப்ரொடியூசர் பார்த்து வந்து இன்னைக்கு எல்லாம் கம்பெனி அதுக்கு லேட்டாக அவங்க பொலிட்டிக்கா நிறைய வந்து அவங்க அது எல்லாமே அதனால
ஆல்மோஸ்ட் இவ்வளோ கடவுள் கஷ்டம்னா கடவுள் சம்பவம் மாதிரி சார் வின் பண்றதுக்காக நேர்ல வந்து மக்கள் அவங்களே மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து அந்த செய்தி பார்த்து அப்படி அப்படி யோசித்தது எவ்வளவு படம் வந்து ஒரு 400 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய் படத்தை கண்டுபிடிக்கிறது அப்ப வந்து அவரு அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டியூட் இல்லை, அவர்கிட்ட வேறு இன்ஸ்டியூஷனும் இல்லை, சென்ட்ரல் இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்க அவங்க மேட்டர் ஆஃப் அவர் மேட்டர் ஆஃப் பிளேஸ்ல. அப்போ இவ்வளவு எவிடன்ஸ் நீங்க வந்து ரேஷனல் டீச்சர் நிறைஞ்ச மாநிலம் இவ்வளவு எவிடன்ஸா ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து காட்டப்பட்டிருக்க. அப்ப நீங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னா வெறும் அரசியல்வாதிகளுக்காக பண்றாங்க. சமீபத்துல மாதிரி நிறைய இணையத்துல செய்திகளை வருவீங்க. நீங்க சமீப நிறைய பொய் அந்த உண்மையில கொடுக்கும் கோயில் கொடுக்கும் அவங்களே எவ்வளவு கோபமா இருக்கு இணையம் இப்படி ஒரு செயல் பண்ணாலும் எனக்கு கோபமா வரல, பயமா தான். என்ன பயமா இருக்குன்னா இங்க வந்து ஒரு பொய்களை உற்பத்தி பண்ணுறாங்க. என்ன உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ணுறாங்க, ஏராளமான பொய்களை உற்பத்தி பண்ண வரலாறு பொய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒருத்தனை வந்து காம்படிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை இதனாலதான் நம்ம வீட்டில் இதனாலதான் நம்ம வந்து திரும்ப ஒரு இன்செக்யூரிட்டி. ஸோ அது வந்து ஒரு ஏற்றத்தோட ரொம்ப ஆகும். ஸோ ஒரு கேள்வி வந்து ஒரு கொஞ்சம் முட்டாள் கிட்ட எந்த கேள்விகள் கொடுக்கணும் அந்த அப்பா அவன் என்ன பண்ணுவான், அவனை திரும்ப கேட்டுக்கணும். ஸோ அதனால என்னுடைய பங்கு இருக்கும் பொய்களை தடுத்து பொய்களை உருவாக்குறவங்க தடுத்து பரப்புறவங்க தடுத்து சட்டங்கள் அது உற்பத்தி பண்ற விருப்ப தடுத்து படம் வந்து இவ்வளவு நாள் நடிகரா எந்த அளவுக்கு சொல்ல ஆரம்ப காலத்துல ரெண்டு பேரும் ஹீரோ ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஒரு ஆலமரம் மாதிரி நின்னாங்க. முதல் நாள் படம் வந்து 150 ரூபா உலகத்துல வந்து தமிழ்நாட்டுல 500 ரூபா சாதனை ரூபா. இந்த சாதனையை வருங்காலத்துல இப்போ இந்த படங்கள் திருப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு அது நடக்கும் போது ஒரு கோடி நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேட்டேன். இது வந்து மக்களுக்கு ஒரு தேவையில்லாத அவங்களுக்கு அந்த படம் தான் இருக்கான் இருக்கான் அந்த படத்துல அவங்க இருக்காங்க அவங்க லைஃப் அதுதான் நம்ம வரிகள் அதெல்லாம் கொண்டு போகணும்னு முதல் நாள் எவ்வளவு இப்போ வந்து முக்கியமாயிருக்காங்க. அது வந்து அரசும் கண்காணிக்கும். லஞ்சா வாங்கினா அந்த நம்பர்லாம் பேசுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி முதல் நாள் டிக்கெட்டும் அந்த முதல் ஷோ டிக்கெட்டும் அடி வடிக்கிட்டா இந்த புகார் பண்ணுங்க நான் ஏன்ட்ட கேட்டேன் சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட கேள்வி தனியார் குடும்பம் எத்தனை செயல் தயாரிப்பாளர் வந்து உங்களுக்கு அது காலத்துல இருந்தாலே அரசியலுக்கு வந்து பேசிக்கா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் நல்லது பண்ணணும்னாலும் செல்ஃபிஷா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு என்ன கேட்கலாம் நிறைய பேர் இதெல்லாம் வந்து வேலையில கொள்கை மாதிரி இன்னும் கேட்டாலும் ஊழல்முறை வந்து அவர் அரசு போராடி அரசு போராடி பண்ணும்போது அரசியல் சார்ந்த விவாதங்கள் கூட அரசியல் சார்ந்த நான் வந்து
மொத்தமாக அரசியல் ஒரு 2 வார்த்தை முதல் மாநாடு போட்டப்ப ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்றத இது ஒரு மாநிலம் நினைக்கிறீங்க. அதாவது விஜய் சார் வந்து நானே பின்பாடு நினைக்கிறேன் நான் ஏறலாம் இல்ல நம்ம அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஒரு அவ்வளோ ப்ராப்ளம் வரும்போது ஜனங்க அதை எப்படி ரிசீவ் பண்ணாங்க அப்போ வந்து விஜய் சார் நம்புவாங்க அப்படின்ற ஒரு பயம். அப்போ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்ஸ்ன்றது எல்லாருமே என்ன டிவியில பேசினவங்க என்ன சொன்னாங்க யூத் பாலிட்டிக்ஸ் காசுன்னு ஒன்று போட்டு கொடுக்குறாங்க இந்த பவர் எல்லாம் எப்படி பேஸ் பண்ணும் அப்படின்ற அந்த பேர்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே மக்களை வச்சிருக்காங்க. அதை நான் விளக்கிய பண்ணேன். குறிப்பா மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம போனது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் தான் நான் பார்க்கறது இது வரைக்கும் ஓட்டு எப்படி போடுவாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஊர்ல ஒரு ஜாதி இருக்கு மதம் இவ்வளவு கேஸ்ட்ல இருக்கு இங்க இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸை ரீடிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எனக்கு ஆச்சரியமாக நான் ஸோ இங்கேயும் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து இந்த ஃபேக்டரி கன்சிடர் பண்ணி பண்ணலாம் சார். பொதுவாக விஜய் சார் சொல்றது நான் விஜய் சார் நாளே 200% விஜய் சார் 3 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் விஜய் சார் ஒரு 1/2 மணி நேரம் லாஸ்டா அமைதியா கவனமா பாருங்க. படத்தில் நிறைய காட்சிகள் மாற்றப்பட்டு இருப்பாங்க. என்னென்ன காட்சிகள் மாற்றப்பட்டு லீகல ஃபுட்டேஜ் இருக்கு இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு முன்னாடியே பேசணும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ன கிளைமேக்ஸ் சேஞ்ச் சொல்லிட்டு ஆடாயிட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு அவங்க அப்சைட் டவுன் ஆயிடுமா சார். இப்போ அரசியலுக்கு வந்தாரு வர நிலைமையில இருந்தாரு. ஐ எம் கம்மிங் ஒரு வார்த்தை இப்ப சிஎம் ஆயிட்டாரு மாத்திர மாதிரி ஐ எம் கம்மிங் நீங்க வந்து இதை டைம் மிஷின்ல போய் பாருங்க படத்தை பார்க்க இல்ல அது வந்து ரூல்ஸ் என்ன அலோவ் பண்ணுதோ தயாரிப்பாளரும் அடுத்தடுத்து படங்கள் பண்றீங்க. நான் வந்து பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணேன். நான் வந்து பிரச்சனை ஒரு படத்துல வந்து ஷான் நான் ப்ரொடக்ஷன் போஸ்டர்ல படத்தோட லீட் போஸ்டர்ல முதல் விஜய் படத்தோட டைட்டில் கார்டுலயுமே ஒரு பாட்டு பாட்டு வைக்கிற நம்ம படங்கள் ஏதோ பாட்டு எடுத்துக்கிறோம். இல்ல என்னுடைய முதல் 2 படமுமே அதிகாரம் முன்பு இருக்கும் அதிகாரம் முன்பு இருக்காங்க. 12 மாற்றம் 12 மாதிரி ஒரு படம் காம்போ இருக்கும். அது வந்து வீரன் வந்து தேடி இருக்கும் உங்ககிட்ட ஏதாவது யூஸ் பண்ணும். ரசிகர்களுக்கும் தாமதத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு. ஏன்னா வலிமை ஒரு பக்கம் லேட்டா கேட்டுருந்தாங்க அந்த பக்கமும் அப்படியே லேட்டா வாழ்க்கையில இயற்கை விளையாடுது சில செய்திகள் வந்து மக்களுக்கு மருத்துவ ஊடகங்கள் அவங்களாம் மசப்பட்டு போயிட்டாங்க. ஆனா வந்து அதுல கொஞ்சம் இப்ப இருக்க இயக்குநர்கள்லாம் கேள்வி கேட்ட ஆசை படத்துல ஒரு சில காட்சி இருக்கு. ரூம்ல போட்டு சில பாட்டி சட்டை அப்ப இது மாதிரி காட்சிகள்லாம் வந்து ட்ரைலர்ல தனிப்பட்ட தாக்குதல்கள் இந்த கதை தேவைப்பட்டு தான் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இந்த படம் தனிப்பட்ட மனிதர்களையும் அமைப்புகளுக்கு நமக்கு ஒரு சுத்தி நடக்குது. அதுல சில வருஷங்கள் பிரச்சனைகள் தான் இருக்கு. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தனி மனிதர்கள் நான் வந்து தெய்வம்லேயே முடிச்சிட்டேன். எல்லா தனி மனிதனும் தாக்கக்கூடாது.
ஆக்சுவலி ஒரு அதிகமாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவ்ல இருக்க மாட்டோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஆனால் இவருக்கும் பார்த்தீங்கன்னா மீ சாரோட ஃபேன்ஸாக இருக்கும். அவங்க சொல்ற விர்ச்சுவல் வாரியர்கள் சோசியல் மீடியா அதிக ஆக்டிவ் இருப்பாங்க. ஜனநாயகம் மீசாவில் வீக்கானதுக்கு அப்புறமா ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகம் ஆக்டிவ் ரொம்ப கேட்டாங்க. அந்த டைம்ல சோசியல் மீடியாவில் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இல்லை, அது தேவைப்படுதுன்னு சோசியல் மீடியாவில் பிரச்சனை அது உள்ள வந்தீங்கன்னா நிறைய நேரம் ஒரு வாட்டி போட்டிங் அதுக்குள்ள நீங்க ட்ராப் பண்ணி அப்ப நிறைய டைம் எனக்கு வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு எப்போ சோசியல் மீடியா வேணுமோ அப்போ நான் கற்றுக்கிறேன். நான் அதோட ப்ராடக்டா அதுதான் எனக்கு ஜனநாயகம் குறித்த பிரச்சனையை சொல்ற டைமோட முன்னாடி நீங்க ஒளிமூடுறது இல்ல சொன்னதான் சொன்னது அவருக்கு யாருக்கு பிரச்சனை வந்து அதோட தெரியாது இருக்கும். அப்ப அவங்களோட பேர் தான் நான் சொல்ல படம் வந்து உங்களுக்கு தெரியாது மடங்கள்லாம் அவருக்கு ரசீது முதல் கட்சி தர விஷயம் எதிர்கட்சி மாற்று கருத்துனா அவங்க தான் அந்த படத்தை எப்படி பார்க்கணும். நான் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கறது எல்லாருக்குமான படம் எல்லாருக்குமான இந்த பேசப்பட்டிருக்கிற அந்த சென்சிட்டிவான அரசியல் எல்லார் லைஃபையுமே கட்டணும். அதனால வெறுப்புக்கு எதிராக துக்கம் இருக்கு. அதனால இந்த படம் வெறுப்புக்கு எதிராக படத்துக்கு மேலே வெறுப்பு சென்சர்ல ஏன் கொடுத்தது சரிதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அது சரிதான் சொல்றது அது உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சரின்னு ஒத்துக்க என் மனசு முதல்ல இந்திய கொடுக்கப்பட்ட மனமாற்றமாகி ஏற்று அப்ப அதை ஃபைட் பண்றதுக்கு வந்து டைம் இல்லை. அதை வந்து கொடுக்குற டிஸ்கஸ் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம. பட் அதுல எங்களுக்கு வருத்தம்னா விருப்பம் இல்லை. சினிமாவிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ரெண்டுமே ஜனநாயகம் கற்றுக் கொடுத்த பாடம் அப்படின்னா ஒரு வரையும் என்ன அதான் ஃபைட் பண்ற நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். வரும் அதுல நம்ம வீட்டு அப்ளிகேஷன் வந்து லேன் பண்ணாம நீங்களா இருக்காங்க நீங்க இதை பண்ண லே பண்ணாம அவங்க 2 பேருக்கு புதியா இருந்தாங்க அவங்க 2 பேருக்குள்ள முரண் வந்து போச்சுன்னா அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த 2 பேர் இங்கேயே இருந்தாங்க. அதனால பார்த்து நீங்க தான் தேசிய விருதுகள் பற்றி பற்றி என்ன கருத்து அதுக்கு என்ன பிரச்சனை இல்ல சார். விமர்சனங்கள் நிறைய வந்து சமீபத்துல உங்களோட எனக்கு விருதுன்றது என்ன விருது யாருக்கு கொடுக்கப்பட்டோம்னா யாரெல்லாம் அந்த சுயநலம் பணத்துக்காக பொருளுக்காக படம் அந்த துறை வளர்ச்சிக்காகவும் மக்கள் வளர்ச்சிக்காகவும் படம் அவங்களுக்காக ஏன்னா அவங்க தான் வந்து பணத்துக்காக இருக்காங்க. அவங்க லைஃப் பற்றி யோசிக்காம மற்றவங்களுக்காக அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவார்டு கொடுத்தா அவங்க பயங்கர டிஃபெக்ட் ஆகும். ஆனா அவார்டு கொடுக்கறதுன்றது ஒரு சின்ன கம்மி. அதுல சில சமயம் இது வந்து கட்சிகள் வந்திருக்கு இப்போ ஒரு இது கேட்டாங்க கூட எனக்கு இது இப்போ மட்டும் இல்லை இப்போ காலமாகவே நான் அப்போ அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுடைய நாலேஜ் அவங்களுடைய செலெக்ஷன் கெப்பாசிட்டி அதெல்லாம் வச்சுதான் மாறும். அதனால வெறும் கிடைக்காத படங்களை வந்து மக்கள் மனசுக்கு போறதோட பெரிய ப்ராசஸ்ல சில சமயம் சில மிஸ்டேக் இல்லை. என்னோட விளைவு படம் ஓடிட்டே வச்சு இப்ப நாட்டு முதல்வர் இயக்குனராக ஏன்னா பெரிய பெரிய பேசிட்டு நீங்க படம் கொடுத்தது பெரிய பயணம் அதை பத்தி நீங்க பேசவே கூடாதுன்னு அடுத்த படம் அந்த படம் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம்.